பிரான்சிலே நல்ல காலநிலை, நல்ல வெயில், அதாவது குளிர் முடிவடைந்து வெயில், இதமான ஒரு பிரபலமான சூழல், இதமான ஒரு நேரத்திலே ஒரு உணவகத்தோடு கூடிய மண்டபத்தில் நாங்கள் வவுனியா மத்திய மகா வித்தியாலய பழைய மாணவர் சங்கம் பிரான்ஸ் என்று நீண்ட காலமாக திட்டமிட்ட ஒரு பழைய மாணவர்கள், பிரான்ஸ் முழுவதிலும் இருந்து வாழ்கின்ற பழைய மாணவர்கள் ஒன்று கூடுகின்ற, அது மட்டுமல்ல வெளி நாடுகளிலிருந்து கூட இங்கே வருகிறார்கள், பங்கேற்கிறார்கள். பிரம்மாண்டமான முறையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இது எமது முதலாவது, அதாவது கருத்து ஒன்று கூடலை சொல்லலாம். இந்த ஒன்று கொள்ளுக்கான கடல் தொடராக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வணக்கம் வணக்கம். இந்த கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்று தீவிரமாக இருந்தனர். சொல்லுங்கள், உங்கள் எண்ணத்தில் எப்படி செயல்படுத்துகிறீர்கள் என்று ஒரு இதில் வந்து நான் தனியாக செயல்படையில் என்னுடைய பயிற்சியோடு சேர்ந்து, அதாவது காய் சங்கத்தினூடாக கரிப்பிரசாத் தொடர்பு கொண்டு, அவரை வந்து லண்டனில் தெரியண்ணா செய்து அண்ணா தொடர்பு கொண்டு இங்கே வந்து உருவாக்கணும்னு சொல்லி எங்களோட பாடசாலை பேரில் மத்திய மகா வித்தியாலயம் பழைய மாணவர் சங்கம் பிரான்ஸ் என்ற பாடசாலை பேரில் உருவாக்கணும்னு சொல்லி என்னை தொடர்பு கொண்டவர்கள். அந்த வகையில் வந்து நான் என்னுடைய பயிற்சி நண்பர்களை கூடி காய்ச்சி, அதுக்கு அதை விட எனக்கு தெரிஞ்ச எங்களுக்கு மேலே படித்த அண்ணன்மார் கொஞ்சம் பேர் தொடர்பு கொண்டு அப்படியே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 120-130 பேரில் நிற்கிறோம். அதுக்கு பிறகு நிர்வாகம் தெரிவு செஞ்சோம். நிர்வாகம் தெரிவு செஞ்சு அதில் தலைவராக வந்து எங்களோட பாலமுரளி அண்ணா, அவர் வந்து மூத்தவர். சரி, நாங்கள் பாலமுரளி அண்ணா தலைவரை சந்திக்க இருக்கின்றோம். தலைவரோடு உரையாடுவோம். முதலில் வில்சனது கருத்துக்களை உதவி செய்த பின்னர் நாங்கள் உரையாடலாம். சரி, தொடர்ந்து நீங்கள் சொன்ன தொடருங்கள். வந்து பாலமுரளி அண்ணா தலைவராக தெரிவு செஞ்சு, 2 வயது மூத்தவர் தெரிவு செஞ்சு, இப்போ இந்த அப்படியே ஒரு கொஞ்சம் கட்டமாக வந்து நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் செய்யணும்னு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு கட்டணம் இருக்குது, அதுவும் நாங்கள் முடிப்போம். அதுக்குள்ளே இந்த கோடைகால விடுமுறையில் வந்து இந்த ஒன்று குடலில் செய்து முடிப்பை கொண்டு போட்டு பண்ணி தலைவரோட காய்ச்சி, அதோட மற்ற அவங்க தலைவர் நிர்வாக உறுப்பினர்களாக காய்ச்சி முடிவெடுத்து இன்றைக்கு இந்த நிலை வந்து நிற்குது. சரி, பழைய மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது எதற்காக என்ன சின்ன வயசில் படித்த பள்ளிக்கூட நினைவுகளை மூட்டி பார்க்கலாம். மிகவும் இயல்பாகவும் உணர்வுபூர்வமாக அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். சரி, அடுத்து நாங்கள் சந்திக்க இருப்பது முரளி அண்ணா, பாலமுரளி அண்ணா. இந்த பிரான்ஸ் பழைய மாணவர் சங்கத்தில் வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தில் பிரான்ஸ் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவராக இருக்க முரளி அண்ணாவை சந்திக்கின்றோம். வணக்கம் முரளி அண்ணா. வணக்கம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த சங்கத்தின் செயல்பாடுகள் இன்று நடக்கின்ற இந்த எல்லாருக்கும் புதிய பாடங்கள் எடுத்துக்கொள்ளவும் நண்பர்கள், அதோடு சேர்த்து நிர்வாக சபை உறுப்பினர்கள் எல்லாரும் அதோட இருக்கிற முயற்சி வந்து தனிப்பட்ட ஒரு பங்களிப்பு தான் இது நடந்தது. இது முடிவடைந்து விட்டது. எங்களுடைய வேலை திட்டங்கள் எனக்கு இருக்குது. அதிகமாக நாங்கள் மட்டுமில்லாமல் எங்களுடைய நாட்டில் செய்ய வேண்டிய கடமைகள், எங்களுடைய பாடசாலையில் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. நாங்கள் 30 தற்போதைய வேலை திட்டங்கள் நடந்தது. அதனால் எல்லாருடைய பள்ளி குடும்பத்தை அபிவிருத்தி செய்தல் என்பது எந்த ஒரு பழைய தலையாகி ஒன்றாக அது தாண்டி பள்ளிக்கூடத்துக்கு வெளியே உங்கள் திட்டங்கள், அதாவது உத்தேச திட்டங்கள் என்று என்ன கூடுதலாக வந்து விழிப்புணர்வுடைய நாங்கள் மேற்கொண்டு தொடர்ந்து செய்கிறது நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அது வந்து சூழல் பார்க்க அது ஒரு முக்கியமான கடமை. சூழல் வந்து மிக அசுத்தமடைந்து கொண்டிருக்கிறது. அதுக்காரிய வேலை திட்டங்கள் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். தொடர்புகளும் ஏற்படுத்தி இருக்கின்றேன். அதை விட வாழ்வாதாரம் தான் முக்கியப்படுது. அதுக்குரிய வேலை திட்டங்கள் நாங்கள் இதை விட எங்கள் தனிப்பட்ட நண்பர்களுடன் சேர்ந்து நாங்கள் நீண்ட காலமாக நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டார்கள். மேலும்
தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு எல்லா அதாவது ஒரு எங்களுடைய தனிப்பட்ட பள்ளிக்கூடம் இல்லை, அதாவது வந்து வவுனியா மாவட்டத்திலுள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களுக்கும் இந்த வேலை திட்டங்களை நாங்கள் நடத்துவதற்கு ஆரம்பித்தோம். நன்றி பள்ளியண்ணா. அதாவது இந்த நோக்கிலே இந்த கருத்துக்களுக்கு நன்றி. இனி யாரை பார்ப்போம், யாரை சந்தித்து சரி அலங்காரங்களை பார்க்கலாம். முரளி அண்ணா, இனி யார் முக்கியமாக திரு உரிமையாளர் திரு கஜேந்திரன் அவர்களை நடத்துவதற்கு உதவி செய்த உதவிகளும் மிக அருமைமிக்க பங்களிப்புகளையும் செய்த நாங்கள் இப்போது இந்த அதாவது நீங்கள் பார்க்கும் இந்த தோற்றத்தை காண்பிக்கிறீர்கள். இந்த இது ஒரு ஜனரகமாகவும் கொண்டாட்டங்களை செய்யக்கூடிய பிரமாண்டமான ஒரு தொழிலதிபராக உங்கள் தொழிலதிபர் உங்கள் தொழில் நடவடிக்கைகளில் உங்கள் இண்டஸ்ட்ரி ரீச் பிரான்ஸில் இருக்கிறது, இலங்கையில் இருக்கிறது. இன்று நீங்கள் இந்த ஒன்று தொழிலுக்காக ஒரு பெரும் பங்களிப்பாக பழைய மாணவர்கள் இணைந்து இதை கொண்டாடி இந்த ஒன்று கூட இன்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி முக்கியத்துவம் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்ற திட்டங்கள் எல்லாவற்றையும் கருத்து கொடுக்க முடியும். நேரலையில் சென்று கொண்டிருக்கிறது. அதிபர்னு சொல்லிதான் ஒரு ஒர்க்கர்ஸாக ஒர்க் பண்ணி கொண்டு வரும். ஹார்ட் ஒர்க் தான் முக்கியமான காரணம். பண்டைய மாணவர்கள் எப்படி, அதாவது உங்கள் சொந்த மண்டபத்திலேயே எங்கள் மண்ணிலிருந்து வந்த உங்கள் சொந்த மண்டபத்திலேயே எங்கள் பழைய மாணவர்கள் ஒன்று கூடியிருக்கும் இந்த தருணத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. நன்றி கஜேந்திரன், இந்த பேட்டிக்கு மிகவும் சுருக்கமாக வலிமையாக சொல்லியிருக்கிறார். சரி, இந்த அலங்கார ஏற்பாடுகளை பார்ப்போம் எப்படி இருக்கிறது என்று. ஒரு மலர் மலை ஒன்று ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. நிகழ்வுகளுக்கான அலங்காரம் அவர் அதிசக்தி வாய்ந்த கேமரா ஒன்றில் நிகழ்வுகளை படமாற்றுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். அவரது ஒலியமைப்பும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது உலகத்தரம் வாய்ந்த ஒரு கருவி. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் செய்வது? ஷூ, SHURE, ஷூ என்ற பிராண்ட் மைக்கில் இந்த ஒலிப்பதிவு ஒலியமைப்பை நாங்கள் சரிபார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கலைக்கட்டங்களுக்கு நடைபெறா சரியாக இருப்பதாக நினைக்கிறேன். இந்த ஒலியமைப்பிலே AVM மூவிஸ் ஒளிப்பதிவிலே இந்த விழா மிக சிறப்பாக இடம்பெற தயாராக இருக்கிறது.
இருக்கின்றது. இந்த மண்டபத்தினில் விழா மண்டபத்தினுள் துணை மேயர் அடங்காப்பற்றன் ஆண்ட இடம் வீரப்பே சொல்லுமேயம் பள்ளிக்கூடம் நூற்றாண்டுகள் கடந்து நின்றும் பின்தோடுமேயம் நட்பின் கூடம் துள்ளி திரிந்த அந்த பள்ளி பருவம் மீண்டும் என்றும் வாராத்தருடம் நினைத்து எங்கள் உள்ளம் நண்பர்களை இங்கு தேடும் நெஞ்சம் வித்தியன் நாங்க வித்தியன் தமிழ் மத்திய மகா வித்தியன் வித்தியன்ஸ் வியா வித்தியன்ஸ் தமிழ் மத்திய மகா வித்தியன்ஸ் அடங்காப்பற்றன் ஆண்ட இடம் வீரப்பே சொல்லுமேயம் பள்ளிக்கூடம் நூற்றாண்டுகள் கடந்து நின்றும் பின்தோடுமேயம் நட்பின் கூடம். வணக்கம் சொல்லி வரவேற்கும் நாம் வவுனியா மண்ணின் தங்கங்கள் PGMMB என்ற பெயர் சொல் பாடசாலையின் சிங்கங்கள் ஆடி பாடி ஓடி திரியும் பூங்காவனத்தின் அங்கங்கள் எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடுங்கள். எமது பிரதம விருந்தினர் இசபெல் துலகூர் இப்போது எமது பழைய வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலய பழைய மாணவர் குடும்பத்தினரால் வரவேற்கப்பட்டு அவருக்குரிய இருக்கையிலே அமர வைக்கப்படவிருக்கின்றார். அவரை நாங்கள் அனைவரும் வரவேற்றுக் கொண்ட விளக்கேற்றம் நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. மங்கள விளக்கேற்றுபவர்கள் இங்கே மேடைக்கு அருகில் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திருவாளர் பாலமுரளி, திருவாளர் நாதன், திருவாளர் சஜீந்திரா, திருவாளர் பாலா, திருவாளர் உதயகுமார், திருவாளர் கஜேந்திரன் இந்த மண்டபத்தின் உரிமையாளர் ஆகியோர் ஆண்கள் சார்பாக மங்கள விளக்கினை ஏற்றவிருக்கிறார்கள். பெண்கள் சார்பாக வாசுகி, திருமதி வேந்தன், அனுசா, வின்சன், அகிலன் சர்மி, திருமதி வரதீபன், சௌந்தரி ஆகியோர் மங்கள விளக்கினை ஏற்றவிருக்கிறார்கள். இவர்களை அன்போடு இங்கே முன் மேடையின் அருகே வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு பாலமுரளி, திரு நாதன், திரு சஜீந்திரா, திரு பாலா, திரு உதயகுமார், திரு கஜேந்திரன், திருமதி வாசுகி, திருமதி வேந்தன், அனுசா, வின்சன், அகிலன் சர்மி, திருமதி சௌந்தரி, தாட்சாயினி
அகவணக்க நிகழ்வுக்காக அனைவரும் எழுந்திருக்குமாறும் மௌனமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை காலமும் எமக்காக தமது இன்னுயிர்களை ஈகம் செய்த அனைவருக்காகவும் மற்றும் உயிரிழந்த பொதுமக்களுக்காகவும் அத்துடன் குறிப்பாக எம்மவரில் ஒருவரான வவுனியா மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த சன்சிலி செல்வரட்னம் அண்மையில் இயற்கை எழுதியிருக்கிறார். அவருக்காகவும் அனைவருக்காகவும் அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். அடுத்ததாக வவுனியா மகாவித்தியாலய பழைய மாணவனான சன்சிலி செல்வரட்னம் அவர்களுடைய கண்ணீர் வணக்கத்திற்காக ஒரு காணொளி ஒலிபரப்பப்படவிருக்கிறது. கண்ணீர் வணக்கம். வவுனியாவை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டவரும் பிரான்சில் வசித்து வந்தவருமான அமரர் திரு செல்வரட்னம் சன்சிலி. துயர் பகிர்வோம். பாசமிக்க தோழனே, எங்கள் பயணத்தில் உனது பணியும் சீரியதுதான். பாதி வழியிலே நீ எமை விட்டு செல்வதுதான் பாரிய வேதனையை தருகிறது. உன்னுடன் தோழமையோடு நேசமாயிருந்த நாம் இன்று உன் இழப்பால் துயருற்று நிற்கின்றோம். உன் நினைவும் உன் பணியும் எம் அமைப்பின் வரலாற்று ஏடுகளில் என்றென்றும் நிலைத்திருக்கும். உனது பிரிவால் துயரற்றிருக்கும் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலய பழைய மாணவர்கள், பிரான்ஸ். அடுத்து எமது பள்ளி காலங்களில் ஒவ்வொரு நாளும் எம்மை கம்பீரத்தோடு நிமிரச் செய்து அன்றைய பள்ளி பணிகளை உற்சாகமாகவும் வீறுடனும் செய்ய வைக்கும் எமது கல்லூரி கீதம் ஒலிக்கவிருக்கின்றது. கல்லூரி கீதத்திற்கும் அனைவரும் பள்ளி மாணவர்களாக நாங்கள் எப்படி எழுந்து நின்று மரியாதை செய்தோமோ அதே மரியாதை செய்யப்பட வேண்டும். ஆகவே கல்லூரி கீதம் ஒலிக்கும் போது அனைவரும் எழுந்து நின்று கல்லூரி கீதத்துக்குரிய மரியாதையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது கல்லூரி கீத ஒலிப்பதிவு ஒலிபரப்பப்பட இருக்கிறது. தமிழ் மத்திய மகாவித்தியாலயம் வாழிய வாழியவே, வையகமுள்ளவரைக்கும் நீ வாழிய வாழிய வாழியவே. வண்டல் வெள்ளத்தால் வயல்கை செழித்திடும் வன்னி நகர் உரை கொண்டல் நிகர் கல்வி குறையாதளித்தென்றும் வாழிய வாழியவே. கொண்டல் நிகர் கல்வி குறையாதளித்தென்றும் வாழிய வாழியவே. வாழிய தமிழ் மத்திய மகாவித்தியாலயம் வாழிய வாழியவே. மைய
வையகமுள்ளவரைக்கும் நீ வாழிய வாழிய வாழியவே. செந்தமிழ் ஆங்கிலம் தேன் சுவையின் இசை சிறப்புரு விஞ்ஞானம். பந்தமிழ் கை தொழில் காம தொழில் உடற்கலை எண்கலை நுண்கலையும். பந்தமிழ் கை தொழில் காம தொழில் உடற்கலை எண்கலை நுண்கலையும். வாழிய தமிழ் மத்திய மகாவித்தியாலயம் வாழிய வாழியவே. வையகமுள்ளவரைக்கும் நீ வாழிய வாழிய வாழியவே. நேர்மையோடொழுக்கமும் நிறைவுற அளித்திடும் செம்பொன்னிறமுடை நின். சீர்பெரு லட்சியம் சிறந்து விளங்கிட சேர்ந்து உழைத்திடுவோ. சீர்பெரு லட்சியம் சிறந்து விளங்கிட சேர்ந்து உழைத்திடுவோ. வாழிய தமிழ் மத்திய மகாவித்தியாலயம் வாழிய வாழியவே. வையகமுள்ளவரை